Hey armies, வெல்கம் டு மை சேனல். எல்லாம் எப்படிடா இருக்கீங்க? ஹோப் எவ்ரிதிங் எல்லாருமே நல்லா இருக்கீங்க அண்ட் குட். அண்ட் நானும் இங்கே சூப்பராக இருக்கேன். அண்ட் நம்ம இப்போ டேங்க் ஒரு ஒன் ஷாட் தாண்டா பார்க்க போகிறோம். சேனலில் ஒன் ஷாட் போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சின்றதுனால தான் சரி டேக் ஒரு ஒன் ஷாட் கேட்டிருந்தாங்க. ஸோ டேக் ஒரு ஒன் ஷாட் போட்டுடலாம் அப்படின்ட்டு தான் டைட்டில் இப்போ நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. ஸோ ஏன் இடுப்பழகி தான் ஸ்டோரியே. ஸோ கொஞ்சம் வந்து அந்த மாதிரி இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ ஹெட்செட் போட்டுட்டு கேளுங்க, ஓகே வேடா ஆர்மிஸ். ஸ்டோரியோட இன்ட்ரோ பார்த்துடலாம். டயாங் வந்து அவர் காலேஜெலாம் முடிச்சுட்டு ஒர்க் போயிட்டுருக்காரு. நீங்களும் அதே மாதிரி இனிமேல் நான் ஒயன்னு சொல்ல போகிறதில்ல, நீங்கள் அப்படின்னு தான் சொல்ல போகிறேன். ஸோ ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு உங்களுக்கு இது நடக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிவிட்டு இமேஜினேஷனில் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கடா ஆர்மிஸ். அண்ட் வந்து நீங்கள் என்ன அப்படின்னா நீங்களும் காலேஜ்லாம் முடிச்சிட்டிங்க. டயாங்க்கும் உங்களுக்கும் வந்து ரொம்ப ஒரு பெரிய ஏஜ் கேப்லாம் இல்லை, ஜஸ்ட் ஒரு 3 அந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஏஜ் கேப் வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த ஏஜ் கேப் வச்சுக்கோங்க. அண்ட் வந்து அவர் வந்து ரொம்ப நாளாக உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயந்தான் கேட்டுக்கிட்டே இருக்கார், கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான். ஸோ வந்து ரொம்ப நாளாக அவர் வந்து உங்ககிட்ட கேட்டுக்கிட்டே இருக்காரு, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாண்டி, எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது, வா கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டுக்கிட்டே இருக்காரு. அண்ட் இதில் டயாங்க்கும் உங்களுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னா வந்து டயாங் வந்து உங்களோட கொஞ்சம் தூரத்து சொந்தத்தோட வந்து மாமா பையன் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அண்ட் வந்து அவர் ரொம்ப நாளாக வந்து ஒரு ஃபங்க்ஷனில் தான் வந்து உங்களை பார்த்துருந்துருப்பார். அப்போவே வந்து உங்களை வந்து ரொம்ப பிடிச்சிருந்துருக்கும். ஸோ அவர் வந்து உங்கள் பின்னாடியே அலைஞ்சி திரிஞ்சு உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி உங்கள் யார் என்னென்னு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிட்டு உங்கள் பின்னாடியே வந்து அலைஞ்சிட்டே இருந்திருப்பார். நீங்களும் வந்து உங்களுக்கும் டயாங்க பார்த்த உடனே பிடிச்சிருந்துருக்கும். பட் ஆனால் வந்து நீங்கள் சொல்லியிருந்திருக்க மாட்டீங்க, நல்லா அலையட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாக அலைய விட்டுட்டு இருந்திருப்பீங்க. அதுக்கப்புறமா தான் வந்து லவ்வை அக்செப்ட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. சரி லவ் அக்செப்ட் பண்ணாச்சுல நம்ம சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கலாம், அப்போ தான் நல்லா ஜாலியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டயாங் வந்து உங்கள்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்காரு. ப்ரப்போஸ் பண்ணி ஒரு 3-4 மந்த்ஸ்லேயே வந்து நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டுகிட்டே இருக்காரு. ஆனால் நீங்கள் ஒத்துக்கவே இல்லை, வந்து கொஞ்சம் கூட நீங்கள் ஒத்துக்கலை. பட் ஆனால் வந்து நீங்கள் லவ் பண்ணுறீங்க அப்படின்றது வந்து உங்கள் ரிலேஷன்ஸில் எல்லாருக்குமே தெரியும். எல்லாருமே வந்து சரி ஓகே ப்ராப்ளம் இல்லை, நமக்கு தெரிஞ்ச பையன் தான் சொந்தத்திலே இருக்குது அப்படின்றதுனால அவங்க வந்து என்கேஜ்மெண்ட்டு கூட வேண்டாம், டைரெக்டாக கல்யாணமே பண்ணிடலான்னு முடிவு பண்ணியிருந்திருப்பாங்க. அதே மாதிரி தான் வந்து டயாங்கும் வந்து சரி நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இருந்திருப்பார். உங்கள்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்காரு, கல்யாணம் பண்ணிக்கலாண்டி ப்ளீஸ்டி, எவ்வளோ நாள் தாண்டி வந்து என்னை இப்படி அலைய விட்டுட்டே இருக்கேன், என்னை பார்த்தா பாவமா இல்லையாடி அப்படின்னு சொல்லிட்டு டயாங் அவ்வளோ வந்து உங்கள்கிட்ட கேட்குறாரு. ஆனால் நீங்களா வந்து இப்போ தானே லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், இன்னும் ஒரு 2-3 இயர்ஸ் போட்டு அதுக்கப்புறமா கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்கள் என்னாடி லவ் ஸ்டார்டிங்லேயே கல்யாணம் பண்ணிட்டு அதுவும் ஒரு ஜாலியாக தானடி இருக்கும், ஏன்டி இப்படி என்னை படுத்துகிற, ப்ளீஸ் டி கல்யாணம் பண்ணிக்கலாண்டி அப்படின்னு சொல்லிட்டு டேங்க அவ்வளோ கேட்குறாரு உங்ககிட்ட. ஆனால் நீங்கள் ஸ்ட்ரிக்டாக முடியாது அப்படின்ட்டீங்க. 3 இயர்ஸ் போட்டோம் அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருக்கீங்க. டயாங்கா செம்ம கோவம் வந்துருச்சு. உங்ககிட்ட பேசவே இல்லை, நீங்கள் அனுப்புகிற மெசேஜஸ்க்கும் எந்த ஒரு ரீப்ளையும் இல்லை. ஏன்னா அவ்வளோ கோவமாக இருக்காங்க. ஏன்னா டயாங் வந்து ரொம்ப நாளாக உங்ககிட்ட கேட்டுக்கிட்டே இருப்பார். அவர் கேட்டது இதே இந்த ஒரு விஷயந்தான். அதுக்கப்புறம் அவர் உங்ககிட்ட கேட்குறது எதுவுமே இல்லை, இது ஒன்று மட்டும் நீ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் கேட்டிருப்பார். நீங்கள் ஒத்துக்கவே இல்லையா? அவ்வளோ கோவம் வருது டயாங்க்கு. அவர் நீங்கள் பண்ணுற ஃபோனு மெசேஜ் எதுக்குமே எந்த ஒரு ரீப்ளையுமே இல்லை. நீங்கள் கண்டினியூஸாக வந்து டயாங்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, ஆனால் டயாங் எடுக்கவே இல்லை. அவரும் வந்து ஒர்க் இருக்கிறதுனால இப்போ கால் பண்ணிட்டு டார்ச்சரே பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை சைலண்ட்டில் போட்டு அவர் பாட்டுக்கு ஒர்க் பார்த்துக்கிட்டே இருப்பார். நீங்களா எப்போல்லாம் வந்து கால் பண்ணி தள்ளிகிட்டே இருக்கீங்க, டயாங் ஃபோன் சைலண்ட்டில் தான் இருக்கா. ஸோ அவங்க வந்து நீங்கள் எவ்வளோ தான் கால் பண்ணாலும் அவர் எடுக்கிறதே இல்லை, பார்க்கவும் இல்லை. ஸோ நைட்டு டைம் ஆயிடுச்சு, அவர் வீட்டுக்கும் வந்துட்டு சரி தூங்க போகலாம், இல்லை டின்னர்லாம் சாப்பிட்டு தூங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ரூமுக்கு போகிறாரு. தூங்கும்போது தான் வந்து உங்கள் ஃபோன் எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது தான் கிட்டத்தட்ட 1000 கால்ஸ் வந்திருக்கும். டயாங்க்கு ஷாக் ஆயிடுச்சு, என்ன இவ்வளோ டைம்ஸ் கால் பண்ணியிருக்கா. ஸோ கால் பண்ணிட்டு அவர் நிறுத்திடுவான்னு பார்த்தா இவ்வளோ டைம்ஸ் கால் பண்ணியிருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு டயாங் தான் கால் பண்ணுறாரு உங்களுக்கு. பட் ஆனால் நீங்கள் எடுக்கலை, ஏன்னா அவ்வளோ டைம்ஸ் கால் பண்ணி இங்கே டயாங் எடுக்கலைன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கோவம். ஸோ டயாங்க வந்து கால் பண்ணுறாரு, நீங்கள் எடுக்கவே இல்லை. சரி டயாங்கும் வந்து போடி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து ஃபோனை வச்சுட்டு
அவரும் தூங்கிட்டாரு. உங்களுக்கா அவன் இனிமேல் கால் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. பட் ஆனால் டேங்க் பண்ணவே இல்லை. என்னது இது, ஒரே ஒரு கால் பண்ணிட்டு அவன் அவ்வளோதானா, அப்போ அப்போ அவ்வளோதானா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கால் பண்ணுறீங்க. பட் ஆனால் டேங் வந்து செம்ம தூக்கம். ஸோ ஆஃபீஸில் கொஞ்சம் ஒர்க் அதிகமாக இருந்ததுனால அவர் டயரில் தூங்கிட்டார். ஃபோனும் சைலண்டில் தானே இருந்திருக்கும். ஸோ நீங்கள் நைட்டு ஃபுல்லும் கால் பண்ணிகிட்டே இருந்திருக்கீங்க. டேங்க்கு சுத்தமாக தரல. அவர் நல்லா தூங்கிட்டு காலையில் சரி டைம் எந்திரிச்சதுக்கப்புறமா டைம் எடுத்து பார்க்கும்போது தான் கால் நீங்கள் அவ்வளோ கால்ஸ் பண்ணியிருந்திருக்கீங்க. கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகிற வரைக்கும் நீங்கள் கால் பண்ணிகிட்டே இருந்திருப்பீங்க. டேங்க்கா ஷாக்கு, ஐயோ இவ்வளோ தடவை கால் பண்ணியிருக்காளா அப்படின்ட்டு யோசிக்கிறாரு. பண்ணிட்டு போட்டோம், இவளுக்கு மட்டும் நான் சொல்கிறதெல்லாம் செய்யணும், நான் கேட்குற ஒன்றை மட்டும் இவளால் பண்ண முடியாது, நல்லா பண்ணிவிட்டு அலையட்டும் திரியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து நல்லா குளித்து ஃப்ரெஷ் ஆகிட்டு அவரும் சரி ஆஃபீஸுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து ரெடி ஆகிட்டு கீழே வராரு. கீழே வந்து பார்த்தா நீங்கள் ஸேரீ கட்டிட்டு தான் இருக்கீங்க. ஏன்னா டேங்கோட வீக்னஸே 2 வீக்னஸ் தான். ஒன்று வந்து ஸேரீ, இன்னொன்று வந்து அந்த இடுப்பு தான். அதுவும் மெயினாக எப்போவுமே வந்து டேங்க் உங்களோட இடுப்புன்னா அவ்வளோ பிடிக்கும். அதோட வீக்னஸ்னே சொல்லலாம். ஸேரீ கட்டிட்டு தான் வந்திருக்கீங்க. ஐயோ டேங்க்கா இவனுங்கன்னு பண்ணுறோம், அதுவும் ஸாரியில் கட்டிட்டு வந்திருக்காளே, வேணுன்றே தான் பண்ணுறோம்ல, கண்டுக்கவே கூடாது இவ்வளோதான் அப்படின்ட்டு அவரும் வந்து நான் வந்து இன்றைக்கி ஆஃபீஸில் வந்து சாப்பிட்டுக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிளம்புறாரு. டேங்கோட அம்மா தான் நிறுத்துறாங்க. டேய் இன்றைக்கி சண்டேடா, இன்றைக்கி எங்கடா ஆஃபீஸு, வீட்டில் இருறா, உன்னோட வேலை செய்கிற கடமைக்கு அளவே இல்லாமல் போச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லிகிட்ருக்காங்க. ஐயோ அசிங்கமாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து அகெயின் ரூமுக்கு போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அவர் கீழே வராரு. இந்த டைமில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வந்து டேங்கோட அம்மாவை வந்து ஒயினை வந்து, அதாவது நீங்கள் போயிட்டு அப்புறமா வாங்க, நாங்கள் தனியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்பிச்சி வச்சுருவாங்க. ஸோ வீட்டில் வந்து இப்போ இருக்கிறது நீங்களும் டேங் மட்டும்தான். டேங்கோ கீழே வராரு. மா பசிக்குதுமா, சாப்பாடு போடுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்டே டேங் கேட்குறாரு. பட் ஆனால் அவங்க அம்மா இங்கே இல்லை, அத்தை இங்கே இல்லை, அவங்க வெளியில் போயிருக்காங்க, இப்போது நீங்கள் இருக்க போகிறது நான் மட்டும்தான் அப்படின்ட்டு வந்து டேங்கிட்ட நீங்கள் சொல்கிறீங்க. டேங்கு புரிஞ்சு போச்சு, சேர்த்தான் எதையோ பிளான் போட்டு தான் வந்திருக்கிறா, அதுக்கு நம்ம மயங்கிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டேங் யோசிச்சிட்ருக்காரு. வந்து அவரும் டைனிங் டேபிளில் உட்காரு. நீங்களும் வந்து என்ன பண்ணுறீங்க, இக்னோரடா பண்ணுற ஒன்று எப்படி அலைய வைக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஹிப்பு ரிவீல் ஆகுற மாதிரி ஸேரீ நீங்கள் கட்டிக்கிறீங்க. டேங்கும் வந்து அதை வந்து நோட்டீஸ் பண்ணியிருந்திருக்க மாட்டார், ஃபோனை தான் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருந்திருப்பார். ஸோ நீங்கள் பக்கத்தில் வந்து நின்றுட்டு டேங்க்கு வந்து சர்வ் பண்ணிகிட்ருக்கீங்க. டேங் பார்க்கவே இல்லை உங்களை. அவர் ஃபோன் நோண்டிகிட்டே தான் வந்து சாப்பிட்டுட்ருக்காரு. ஃபோன் வந்து டேங் கிட்டே வந்து பிடுங்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வந்து உங்கள் இடுப்பில் தான் வந்து அதை சொருவி வச்சுக்கிறீங்க. அதுவும் வந்து எப்படி இருந்தனா வந்து இப்போ ரிவீல் ஆகிற சைடு இல்லை, இன்னொரு சைடில் தான் வந்து ஃபோனை சொருவி வச்சுருக்கீங்க. ஏய் ஃபோனை குட்ரி அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா டேங் ஃபேஸ்க்கு பக்கத்துலேயே வந்து நீங்கள் நின்றுருக்கிறதுனால அவருக்கு அப்படியே பார்த்ததுமே உங்கள் இடுப்பு தான் அப்படியே ரிவீலாக தெரியுது. அண்ட் அவர் அப்படியே கல் பண்ணிட்டு பார்க்குறாரு. அப்படியே அவருக்கு மாதிரி ஆகுது, ஏன்னா அவரோட வீக் பாயிண்ட்டே அது தானே. ஸோ அவர் வந்து மேலே பார்க்குறாரு உங்களை. நீங்கள் ரொம்ப க்ளோஸாக நின்றுட்டுருக்கீங்களா. ஸோ டேங்க் அப்படியே வந்து கீழே இருந்து அந்த ஹிப்லேருந்து மேலே இருக்கிறது எல்லாமே வந்து தெரியுது. ஏன்னா நீங்கள் அந்த மாதிரி தான் வந்து ஸேரியவே கட்டிட்டு இருந்துருப்பீங்க. டேங்க்கா அப்படி கல் பண்ணிட்டு தான் உங்களை பார்க்குறாரு. ஐயோ என்னோட இப்படி இருக்காளு, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் உடனே வந்து ஃபேஸை திருப்பிக்கிறாரு. பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் திரும்பிக்கிறாரு. என்னம்மாம்மா ஃபோன் வேண்டாமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இங்கே பாரு மாமா எடுத்துக்கோமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு டேங்க்கு இந்த பக்கமாக இன்னொரு சைடு வந்து நின்றுட்டு நீங்கள் ஃபோன் சொருவி வச்சுருக்கிற இடத்துலையும் வந்து இந்த ஸேரியை தூக்கிட்டு காட்டுறீங்க. டேங்க்கா அப்படியே பொறை ஏறுது, இருமிட்டு என்னடி பண்ணுற பொடி அந்த பக்கம், சி ஒரு வயசு பையன்கிட்ட இப்படி அடி பிஹேவ் பண்ணுவேன், எல்லாத்தையும் காட்டிக்கிட்டு நிற்கிறேன், பொடி அந்த பக்கம். நான் ஒன்றும் யாரோ கிட்டலாம் காட்டலையே, ஏன் புருஷன்கிட்ட தான் நான் காட்டுறேன்
அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. டயாங்கோ அவ்வளோ ஃபேஸ் எல்லாம் அவ்வளோ ரெட் ஆகுது. ஸோ உங்களை சுத்தமாக வந்து அவங்க பார்க்கவே இல்லை. சீக்கிரமாக சாப்பிட்டு முடிச்சுட்டு அவர் எந்திரிச்சு ஓடி தண்ணி குடிச்சிட்டு ஓடுறாரு. இங்கே இருந்தால் சேஃபே இல்லை, நம்மளை கவுத்துருவா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஓடுறாரு. வெளியே ஓடுறது தான் சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்று ஒயன் என்ன பண்ணுவாங்க, டயாங்கை பற்றி நல்லா தெரிஞ்சது தானே, கண்டிப்பாக அவன் வெளியே தான் ஓட பார்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, டயாங் வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வர சாக்கில் போய் கதவை க்ளோஸ் பண்ணிட்டு கதவுக்கு முன்னாடி நின்றுக்குவாங்க, கதவுக்கு பின்னாடி. ஸோ வந்து லாக் பண்ணிட்டு அங்கே நின்றுவாங்க. அங்கே அப்படியே அந்த ஹிப் ஃபுல்லுமே ரிவீல் ஆகிற மாதிரி இன்னமும் தூக்கி வந்து சேலையை அதாவது சைடில் வந்து தெரிகிற மாதிரி இது நின்றுட்டு இருந்திருப்பாங்க. டயாங்கா கல்ப் பண்ணுறாரு. ஐயோ என்னமா இருக்குது இப்படி வச்சுருக்காளே, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் மைண்ட் வைஸு என்னடி பண்ணுற தள்ளுறி, நான் வெளியே போகணும். போகலாம் மாமா போகலாம், நீ வந்து பின்னாடியில் தான் லாக்கிருக்கி திறந்துட்டு போ அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. டயாங்கா முதல்ல நீ அங்கேருந்து தள்ளு, நான் வந்து கதவை திறக்கணும், தள்ளு தள்ளு. நானும் அதுதான் சொல்கிறேன் மாமா, என் பின்னாடி தான் இருக்குது, நீ திறந்துட்டு போ அப்படின்ட்டு டேங்கிட்ட நீங்கள் சொல்கிறீங்க. டேங்கா அவர் கை கொண்டு போகிறதே வந்து கண்டு போயிட்டா அவ்வளோதான்ட்டு அவருக்கு நல்லாவே தெரியுது. சுத்தமாக வந்து ஃப்ளாட் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, முதல்ல தள்ளுறி, நான் வெளில போனோம். நான் தான் சொல்கிறேன்ல மாமா, நீ டச் பண்ணி கதவை திறந்து எடுத்துகிட்டு போ அப்படின்ட்டு நீங்கள் டபுள் மீனிங்கில் பேசுகிறீங்க. டேங்கா ஐயோ கொல்றாளே ஐயோ சொன்னால் கேள்றி, இதெல்லாம் ரொம்ப தப்புடி, தள்ளுறி. நான் தான் சொல்கிறேன்ல மாமா, டச் பண்ணி கதவை திறந்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க நீங்கள். டேங்கு சுத்தமாக உள்ளே போடி, நான் ரூமுக்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாங்க. நீங்களும் வந்து டேங்கினாடியே போகிறீங்க. அவரும் ரூமுக்கு போய் லாக் பண்ணிக்கலான்ட்டு பார்க்குறாரு. ஆனால் நீங்கள் உள்ளார வந்து ரூமை லாக் பண்ணிடுறீங்க. என்னம்மாம்மா ஓடி பிடிச்சி விளையாடுற வயசா இது, நம்ம வேறு கேம் விளையாடலாமா? இதை பாரு, இதெல்லாம் சுத்தமாக சரியே இல்லை, ஒழுங்காக இங்கேருந்து போயிடுறி. போகலாம் மாமா, என்ன மாமா அவசரம், இப்போ தானே மாமா வந்திருக்கேன் அப்படின்ட்டு நீங்கள் டயாங்க்கு முன்னாடி அதாவது டயாங் பார்த்தபடியே நடந்து வரீங்க. டயாங் பின்னாடியே போயிட்டுருக்காரு. அப்படியே வந்து பெட்டில் அவர் வந்து உட்காந்த மாதிரி விழுந்துடுறாரு. நீங்களா பார்த்து மாமா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இடுப்பை அப்படியே செக்ஸியாக ஆட்டிட்டு தான் டயாங் பக்கத்தில் வரீங்க. டயாங்கா ஐயோ கொல்றாளே ஆட்டி என்ன கொல்றாளே அப்படின்னு டயாங்கா ஃபேஸை திருப்பிக்கிறாரு. வயனும் கிட்ட வந்து டயாங்கோட லேப்பில் தான் உட்காடுறாங்க. தள்ளி போடி, அதெல்லாம் முடியாது, இது என்னோடய சீட்டு, நான் உட்கார்றேன், உனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு டேங்கிட்ட நீங்கள் அவ்வளோ இதாக பேசிகிட்டு இருக்கீங்க. ஐயோ கண்ட்ரோல் டயம், கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு அவரே கண்ட்ரோல் பண்ணிக்கணுன்ட்டு பண்ணிகிட்ருக்காரு. இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வந்து டயாங்கோட ஹேண்ட்ஸை எடுத்து உங்கள் ஹிப்பில் தான் வைக்கிறீங்க. டயாங்கா அவ்வளோதான், இவ்வளோ நேரம் கண்ட்ரோல் பண்ணது சுத்தமாக போயிடுச்சு. உங்கள் ஹிப்பை வந்து அவரை க்ரிப் பண்ணுறாரு, அது அவருக்கே தெரியல, ஆட்டோமேட்டிக்காக அவர் கை வந்து அவர் இந்த ஒர்க்கை பார்க்குது. நீங்கள் ஸ்மர்க் பண்ணுறீங்க, ஸ்மர்க் பண்ணிட்டு அது பையன் கவுந்துட்டான் அப்படின்ட்டு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு. ஸ்மர்க் பண்ணுறீங்க. டயாங்கா என்னாடி என்ன ரொம்ப தான் வந்து துள்ளுற, என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கணுமா? சாரி டார்மிஸ், கொஞ்சம் தொண்டை இதாக இருக்குது அப்படின்னு டயாங் கேட்குறாரு. அப்படியா, என்ன பனிஷ்மெண்ட் கொடுப்பேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து டயாங்கை இன்னும் உசுப்பேத்துறீங்க. என்னடி என்ன அன்றைக்கி வாங்கின அடி மறந்துருச்சோ, அதனால தான் இவ்வளோ துள்ளுறியா? இதுடி வந்த, அதான் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொன்னல, அப்புறம் என்னடி போடி வெளியில், இதுடி வந்த, அதான் உனக்கும் எனக்கும் வந்து பண்ணிக்க மாட்டேன் தான் சொல்லிட்டு தர்ற, போ அப்படியே இருந்துக்கோ போ, எனக்கு ஒன்றும் நீ தேவையில்லை போ அப்படின்ட்டு வந்து டயாங் சொல்கிறாரு. ஆனால் வந்து எனக்கு வந்து இவன் வெட்டியாக வீராப்பு தான் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்ட்டு சொல்லிட்டு அவங்களுக்கு நல்லாவே தெரியுது. ஏன்னா டயாங்கோட ஹேண்ட்ஸா உங்கள் வெஸ்ட்டை விட்டு அப்படி போகவே இல்லை. உங்கள் வெஸ்ட்டில் தான் வந்து அவர் வந்து இன்னமும் வந்து பிடிச்சிட்டு தான் இருக்குது. இப்படிதான் அவருக்கு சுத்தமாக அவருக்கு வந்து தெரியவே இல்லை அவர் இந்த மாதிரி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்களா அப்படியா மாமா,
எதுவுமே இல்லையா? அப்புறம் ஏன் வந்து நீ என்னோட இடுப்பு வந்து இன்னமும் வந்து பிடிச்சிட்டே இருக்க? அப்படின்ட்டு நீங்கள் கேட்குறீங்க. டேங்கா ஒரு ஷாக்காய் கீழே பார்த்தா அவர் உங்கள் இடுப்பை வந்து கிரிப்பாக பிடிச்சிட்டு இருக்காரு. உடனே வந்து கையை எடுத்துடுறாரு. அது அது என்னமோ தெரியாமல் நடந்துச்சு. இப்படி போ 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 போடி 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 அப்படின்ட்டு நான் அவர் துரத்துறாரு உங்களை. கீழே தள்ளி விட்றாரு. பட் ஆனால் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, அவரையும் சேர்த்து கீழே வந்து இழுத்துடுறீங்க விழும்போது. ஸோ டேங் வந்து உங்கள் மேலே தான் விழுறாரு. அண்ட் அவரோட ஹேண்ட்ஸ் ரெண்டுமே வந்து சேஃப்டிக்காக முன்னாடி கொண்டு வந்துருப்பார். பட் ஆனால் அவரோட 2 ஹேண்ட்ஸுமே உங்கள் செஸ்ட்டில் தான் இருக்குது. அவர் அப்படியே வந்து கீழே விழுந்த இதில் அப்படியே வந்து அதை ப்ரெஸ் பண்ணியிருந்திருப்பார் உங்களுக்கா. நீங்கள் மாஃப் பண்ணுறீங்க. மாமா எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு தான் இப்படிலாம் பண்ணிகிட்ருப்பியா மாமா அப்படிங்கிறீங்க நீங்கள். டேங்கா என்ன சொல்கிறா புரியலன்னு சொல்லிட்டு அவரு கீழே குளிஞ்சு பார்த்தா அவரோட ஹேண்ட்ஸ் எங்கிறீங்கன்னு அவருக்கு தெரியுது. உடனே வந்து அவர் எந்திரிக்கிறாரு. அறிவில்லை, ஒரு பையன்கிட்ட இப்படி தான் பிஹேவ் பண்ணியா, போடி வெளியே, அதான் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டல, அப்புறம் என்னாடி அப்படின்னு சொல்லிட்டு டேங் சொல்லிகிட்டு இருக்காரு. நீங்களும் எந்திரிச்சு டேங்கை வந்து இவங்கிட்டலாம் பேசுகிறது வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு பெட்டில் தள்ளி விட்டு நீங்களும் வந்து டேங் மேலே ஓவர் ஆகுறீங்க. என்னடி பண்ணுற, போடி, லூஸ் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காது, ஏதாவது போடி இங்கேருந்து அப்படின்னு டேங் சொல்லிகிட்டே இருக்காரு. ஆனால் நீங்களா டேங் மேலே ஏறி படுத்துக்கிறீங்க. அவர் கொஞ்சம் தான் அவங்களுக்கும் அப்படியே அவர் என்ன சொல்கிறது அவ்வளோ இதாகுது. ரொம்ப ஒட்டின மாதிரி தான் படுத்துட்ருக்கீங்க. அவர் மேலே தான் நீங்கள் படுத்துக்கிட்டே இருக்கீங்க. என்னடி பண்ணுற, தள்ளி போடி, வேணும்னா நீயே தள்ளி விட்டுட்டு எந்திரிச்சு போ அப்படிங்கிறாரு. அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. டேங்கா செம்மையாக ஹக் பண்ணிட்டீங்க. டேங்கா உங்கள் பாடி ஃபுல்லும் அவ்வளோ வந்து ஃபீல் ஆகுது. டேங்கா அப்படியே ஹார்ட் ஆகுது. போடி ஒழுங்கா, முதல்ல சொல்கிறதுக்கு கேள்றி, போடி இங்கேருந்து. உங்களை டச்சே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு டேங்கா டச்சே பண்ணல. ஏன்னா அவர் கை வைக்கிற இடமே வந்து உங்கள் ஹிப்பில் தான் வந்து அந்த மாதிரி ஒரு டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து டேங்க் வந்து தொடக்கூடாது ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு அவர் இருக்காரு. எந்திரிச்சு போய் தோடி, ஏண்டி என்னை படுத்துற, போடி இங்கேருந்து, அதான் வேண்டான்ட்டாலடி, அப்புறம் என்னடி கல்யாணமே வேண்டானா அப்போ நானும் உனக்கு வேண்டாதான்டி, போடி இங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டு டேங்க் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனால் நீங்களா இங்கே கொஞ்சம் கூட அசைகிற மாதிரி இல்லை. அப்படியே வந்து நீங்கள் அப்படியே டேங்க் அப்படியே கிஸ்ஸு கொடுக்குறீங்க. இந்த நெக்கில் அப்படியே அவருக்கு ரொம்ப சென்சிட்டிவாக அப்படியே வந்து அவர் அப்படியே லிப்ஸ் எல்லாம் பைட் பண்ணுறாரு. நீங்களா வெட்கிஸாக கொடுத்துட்ருக்கீங்க டேங்க்கு. டேங்கால அவ்வளோ இது அவர் அப்படியே அந்த ஹேண்ட்ஸ் அப்படியே உங்கள் ஹிப்புக்கு தான் வருது. அப்படியே கிரிப் பண்ணுறாரு உங்கள் ஹிப்பை. டேங்கா சும்மாரு, தேவையில்லாத வர எதையோ பண்ணிக்கிட்டு இருக்காதடி, போடி இங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டு டேங் சொல்லிகிட்ருக்காரு. உன் வாய் தான் வேண்டாம் வேண்டான்னு சொல்லுது, ஆனால் உன் கை உடம்புலாம் வேணும் வேணும்னு கேட்குதே மாமா, அப்புறம் எப்படி மாமா நான் பண்ணாமல் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சக் பண்ணுறீங்க. அப்படியே வந்து அந்த ஹிக்கிஸ் ஃபார்ம் ஆகுது கழுத்தில். டேங்கா அவர் இன்னமும் உங்கள் ஹிப்பை கிரிப் பண்ணுறாரு. உங்களுக்கா, மாமா ரொம்ப கிரிப் பண்ணுறடா, வலிக்குதுடா அப்படிங்கிறீங்க. டேங்கா அவ்வளோதான், அவர் முடியல. அவர் அப்படியே உங்களை ஃப்ளிப் பண்ணிட்டு உங்கள் ஹேண்ட்ஸ் எல்லாம் பின் பண்ணிட்டாரு. என்னடி நானும் பார்த்துட்டு இருக்கேன், ரொம்ப தான் தொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவ்வளோ வந்து உங்களை ரஃப்பாக கிஸ் பண்ணுறாரு. நீங்களும் அவ்வளோ வந்து அந்த அளவுக்கு கிஸ் பேக் பண்ணிருக்கீங்க. அவ்வளோ டீப்பாக அந்த ஹார்ட் கிஸ்ஸு போய்கிட்டே இருக்குது. ஒரு 10 மினிட்ஸே ஆயிடுது. உங்களால் அதை கீப் அப்பே பண்ண முடியல. நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க கிஸ்ஸில். தேங்க்கு நல்லாவே புரியுது. அண்ட் அவர் வந்து கிஸ்ஸை பிரேக் பண்ணுறாரு. நீங்கள் அவ்வளோ டீப் பிரேக் எடுத்துட்ருக்கீங்க. ஐயோ, இவ்வளோ பிரேக் கொடுக்காம ஏன்டா இப்படி தான் கிஸ் பண்ணுற, நல்லா மூச்சே விட முடியலடா அப்படின்ட்டு நீங்கள் பேசிகிட்ருக்கீங்க. டயாங்கா அப்படியே உங்கள் சாரியை ஃபுல்லும் விளக்கிட்டு அந்த ஹிப்பை தான் பார்க்குறாரு. என்னடி தெரிஞ்சுக்கிட்டே தானடி இந்த மாதிரிலாம் நீ வந்திருக்க என் முன்னாடி, விழுந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு டேங் சொல்கிறாரு. அப்படியே உங்கள் இந்த வெஸ்ட்டை பிடிச்சி கிள்றாரு. டே கில்லாதட வலிக்குது மாமா. வலிக்கட்டும் வேணுட்டே தானே பண்ணியிருக்க, நல்லா வலிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி கிள்ளி வச்சிட்றாரு. மாமா கில்லாதடா, வலிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அந்த ஹிப்பு கிட்டே போய் அப்படியே அந்த
ஹிப்பு ஃபுல்லுமே கடிச்சு வைக்கிறாரு. அந்த ஹிப்பில் அங்கே அந்த பைட் மார்க்ஸு, அந்த கிஸ் மார்க்குன்னு சொல்லிட்டு எல்லாமே அந்த அந்த ஹிப்பில் ஃபார்ம் ஆகுது. நீங்களா டேங்கோட ஹேரை கிரிப் பண்ணிட்டு ஒரு மாஃப் பண்ணுறீங்க டேங்கா. அப்படியே அவங்க சக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஹிப்பு ஃபுல்லுமே வந்து இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்படியே அவர் மேலே வராரு. உங்கள் கழுத்துக்கிட்ட தான் வந்து அவ்வளோ வந்து ரஃப்பாக சக் பண்ணுறாரு. சக் பண்ணது மட்டும் இல்லாமல் அப்படியே உங்கள் செஸ்ட்டுக்கிட்ட தான் அவரோட ஹேண்ட்ஸ் போகுது. அவ்வளோ வந்து ரொம்ப ரொம்ப ஸ்குவிஷ் பண்ணுறாரு. உங்களுக்கா அவர் டேங்கோட ஹேரை தான் வந்து அப்படியே கிரிப் பண்ணுறீங்க. மாமா ரொம்ப அமுக்காதடா, வலிக்குதுடா. வலிக்கட்டும்டி, வலிக்கட்டும். எனக்கும் இப்படி தானே வலிச்சிருக்கோம் நீ வேண்டான்னு சொல்லும்போது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே பேசிக்கிட்டு அங்கங்கே நறுக்குன்னு கடிச்சு வைக்கிறாரு கழுத்தில், அந்த காலர் போன்லலாம். அப்படியே அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா அந்த கிஸ் பண்ணிக்கிட்டே வந்து அந்த வெட் கிஸ் பண்ணிக்கிட்டே வந்து சாரீ வந்து அன்பின் பண்ணிவிட்டு அவர் அப்படியே அதை தூக்கி போடுறாரு ஒரு சைடாக. அப்படியே இப்போ உங்கள் செஸ்ட்டு ஹிப்புன்னு சொல்லிட்டு அப்படி ரிவீல் ஆகுது. டேங் பார்க்குறாரு. என்னை செடியூஸ் பண்ண தானடி இதெல்லாம் போட்டு இவன் மயங்கிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு டேங் வந்து உங்ககிட்ட சொல்கிறாரு. நீங்களும் அதான் ஆல்ரெடி மயங்கிட்டியே மாமா, அதானே இதெல்லாம் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நான் கடைசியாக கேட்குறேன்டி, மேரேஜ் பண்ணிக்கலாமா வேண்டாமா, எனக்கு நீ வேணும், நம்ம சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கணும், என்ன சொல்கிற அதை மட்டும் நீ சொல்லு, சும்மா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிட்டு கூட லவ் பண்ணலாண்டி, ஏன்டி புரிஞ்சிக்க மாட்டேங்கிற, என்னை பார்த்தா உனக்கு பாவமாக இல்லையடி, ஏன்டி என்னை இப்படி கெஞ்ச வைக்கிற அப்படின்னு டேங் வந்து உங்கள் கிட்ட கேட்குறாரு. நீங்களா சிரிச்சிட்டே டேங்கோட நெக்கில் உங்கள் ஆர்ம்ஸ் அப்படியே வந்து சர்க்கிள் பண்ணிக்கிறீங்க. சோ மாமா, யாச மாமா, உன்னை கல்யாணம் பண்ணிக்காமல் நான் வேறு யாரடா கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், நம்ம கொஞ்சம் ஜாலியாக லவ்வர்ஸாக இருக்கலாம்னு நான் பார்த்தா நான் விடவே மாட்டேங்கிறேன், ஏன்டா 3 வருஷம் என்ன அலைய விட்டடி, அது உனக்கு போதாதா, நான் பாவம் இல்லையா, வேணுன்ட்டே தானடி நீ என்னை அலைய விட்ட, என்னை பார்த்தா பாவமாக இல்லையாடி, ஏன்டி இப்படி பண்ணுற, வயசாகிட்டே போதில்லடி நமக்கும், எவ்வளோ நாள் தாண்டி வந்து வீட்டில் வந்து நான் ஏதாவது சாக்கு சொல்லிக்கிட்டே இருக்குது, அவங்க கேட்டுக்கிட்டே இருக்காங்கடி, எப்போ கல்யாணம், எப்போ பண்ணி வைக்கிறதுன்ட்டு நான் என்னடி சொல்கிறது, பண்ணிக்கலாம்டி, பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம லவ்வர்ஸாக இருக்கலாமே அப்படின்னு டேங் சொல்கிறாரு. உங்களுக்கும் வந்து டேங் கெஞ்சுறது பாவமாக தான் இருக்குது. சரி மாமா, நம்ம அப்படியே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேங்கா ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. அண்ட் இப்படி தான் டைம் ஸ்கிப் ஆகுது. சீக்கிரமாக வந்து அவர் வந்து 1 மந்த்துக்குள்ளேயே மேரேஜை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் வீட்லேயுமே வந்து சொல்லிடுவார். ஸோ அதுக்கேற்ற மாதிரி எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் நடக்குது. அண்ட் உங்களுக்கு கல்யாணமும் நடக்குதுடா. அண்ட் இதோட இந்த ஒன் ஷாட் முடியுது. அண்ட் இதுக்கப்புறம் என்ன நடக்குது, அந்த ஃபஸ்ட் நைட் அந்த இது வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற கமெண்ட்ஸில் தான் வந்து நான் போடலாமா வேண்டாமான்றது எனக்கு வந்து நான் முடிவு பண்ணுவேன். அண்ட் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.